ஹாய் சார்லி, வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ நம்ம பச்சைமலை ட்ரிப்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம்னா சவுந்தர் ப்ரோ பார்த்தீங்கன்னா வீட்டில் தாங்க இருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா என்ன விளாக்குன்னா ஒரு விளாக் இல்லை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்படியே பேசி அப்படியே ஃபன்னாக எதுவும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளாக் தான். ஸோ வீடியோ எப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் புதுசாக வரவங்க மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. நம்ம வீடியோ எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல நீங்கள் சொன்னீங்கன்னா மாற்றிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சரிங்களா. சரி சார், சிறிதுனா உங்கள் சிறுகளை தாங்கள் பார்க்க செய்வோம். வாங்க வீடியோ போகலாம். அடிவாயிட்டு வரையடா இந்த ஓட்ட வேலையெல்லாம் வாங்கி கொடுக்கணுமா? ஆமா, எங்க ஊர்ல தான் ஓட்ட வேலையில. இது என்ன தங்க வளையலா? பித்தால கதை சத்துனா பயப்படுத்த போறான். பயப்படுத்த போறான்னு நினைக்கிறா. அப்புறம் உங்க அம்மாட்ட வீடியோ காட்டிடுவான். ரத்தம் நீங்க 3 பேர் தானே காரணம். நீதான் பண்ண. சரி சரி, அப்புறம் தங்க வலையில போயிருமத்துக்க மறைக்குதுடா. ஐயோ அழுதுருச்சு. நீ அழுக வச்சுட்டா அந்த பிள்ளைய. யாரு இவனா? ஐயோ இவன் நல்லவனா, நான் ஒன்னும் கெட்டவனா. இவன் ஒன்றுமே பண்ணலனாலும் நீ நல்லவனா ஆயிட்டியாடா. இங்க பாரு, நீ அவனை காயமாக்குன. நான் ஏதாவது சொன்னா உன்னோட வளையல் தானே அவன் கையில பட்டுச்சு. அவன் ஒன்னு யாரும் அந்த வளையல் புத்த வச்சு சொன்னா. நீ அந்த வளையல் போடாம இருந்தா புத்தி இருக்காதுல்ல. புரியல? பொம்மை பிள்ளை தங்க வளையல போடுங்க. கண்ணாடி வளையல போட்டு குத்த வைக்காதீங்க. சரி விடு, இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். கை விடு, நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ். நான் மாட்டி விட்டுருவான். இங்க பாரு, அவன் மாட்டி விட்டுருவான். சொல்லி உண்மையாமே அவங்க அம்மாட்ட போய் சொல்லி வச்சிருவான். இங்க பாரு, இந்த பொண்ணு தான் அப்படி சொல்லிட்டு வீடியோ வேற இருக்கா, இந்த பொண்ணு தான் போய் காட்டிடுவான். அப்படிதான் ஒருத்தர் என்ன மாட்டி விட்டான். இப்போ சீரியஸா இங்க பாரு, இங்க இருக்க காயம் இருக்குல்ல, இந்த இங்க ஒரு எலும்பு மாதிரி இருக்குல்ல, இந்த எலும்பு வந்து பாத்தீங்கன்னா என்னால தான் இப்படி உருவாயிருச்சு. அது ரெண்டு போய் என்ன மாட்டி விட்டு என்ன அப்படிதான் மாட்டி விட்டான். என்ன மாட்டி விட்டு எங்க அம்மா பயங்கரமா அடிச்சிட்டாங்க சீரியஸா. இவன் பார்க்கதான் இப்ப இருப்பான், ஆனா இங்க பாரு பயங்கர மோசம் மாட்டி விட்டுருவான். ஏன் மாட்டி விட்டுருவான்? இங்க பாரு மாட்டி விட்டுருவான். நீ நானும் ஃப்ரெண்டு தானே அண்ணா. நீ கை கொடுத்தா நான் சொல்லிடுவேன். கை கொடு சமாதானம். மாட்டி விட மாட்டியா? இங்க பாரு மாட்டி விட மாட்டானா. இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லு. ஏன் இப்ப பண்றான் அப்படி? இங்க பாரு, கண்டிப்பா மாட்டி விட்டுருவான். நாளா இது பண்ணல. நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு இவங்க தான் இது சரியா செல்ல வேணா பரவாயில்ல விடு பாப்பா உன்னே மாட்டி விட்டுருவாங்க நீ காக்கா உன்னே காப்பாற்ற முடியாது போ வரவே மாட்டியா நாங்கள் எதா பண்ணுவேன் நீ தானே பண்ண சரி இங்கே பாரு நான் அவனை சொல்லிடுறேன் இங்கே பாரு நான் அவனை அடிச்சேன் நீ சொல்லுவேன் தானே அழுது சொல்ல மாட்டேன் சொல்றா இங்க பாரு சொல்ல மாட்டான் சொன்னா இங்க பாரு அடிச்சு புடலாம் ஒரு சப்போர்ட் சொல்ல மாட்டான் சொன்னா அடிச்சிடலாம் சரியா யாரோ வந்துட்டாங்கடா போச்சு இவாளுரா இப்ப கண்டிப்பா இப்ப அப்புறம் பையனுக்கு சுதந்திரமே சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டு இருந்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் சுதந்திரம் கிடைச்சது போயிட்டு முடிச்சிட்டாங்க டேய் நான் உடைச்சனா சொல்லு நானா உடைச்சேன் வீடியோ பார்த்து நான் போய் எங்க அம்மா சொல்லுவேன் கூட்டிட்டு வந்து நம்ம மாட்டி விடலாம் நம்ம ரெண்டும் சேர்ந்து சரியா நான் மாட்டி விட்டுறேன் நீங்க போய் ஜீனி எடுத்து தெரியும் நீங்க போய் சக்கரை எடுத்து தின்னீங்க தெரியும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க நாங்க ஏன் போய் சொல்ல போறோம்